ஓம் சாந்தி. இந்த பிரம்ம முகூர்த்த வேலையை நாம் உயர்ந்த சிந்தனைகளிலிருந்து பவித்திரமான உணர்வுகளோடு பாபாவின் துணையை நாம் அனுபவம் செய்யலாம். பாபா நமக்கு கூறியது, நாம் ஒவ்வொருவரும் இந்த முழு உலகத்திற்கும் நாம் தான் வழிகாட்டிகள், லைட் ஹவுஸ். நாம் கலங்கரை விளக்கமாக இருந்து முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அந்த அனுபவத்தை நாம் அனைவருமே இப்போது செய்யலாம். வாருங்கள், அனைவரும் முழுமையாக விழிப்புணர்வோடு உற்சாகத்தோடு அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய முழுமையான உணர்வுகளை என்னுள் செலுத்துகின்றேன். நான் இந்த எலும்பு தசையாலான உடல் அல்ல. இந்த உடல் அழியக்கூடியது. நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியாவேன். நான் ஆத்மா. என்னுடைய தூய்மையான எண்ணங்களினால், நல்ல உணர்வுகளினால் உருவாக்கப்பட்ட ஒளி உடலானது ஒரு பிரகாச உடலானது எனக்கு இருக்கின்றது. நான் அந்த ஒளி உடலுக்குள் இருக்கின்றேன். நான் ஃபரிஷ்தா, ஒரு வெண்மை நிறமான ஜொலிக்கக்கூடிய ஒரு அழகான ஃபரிஷ்தா. என் ஃபரிஷ்தா 2 ரெக்கைகளோடு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த சங்கம யுகத்தில் பாப் தாதா எனக்கு தைரியம், ஊக்க உற்சாகம் என்ற ரெக்கைகள் கொடுத்துள்ளார். நான் ஃபரிஷ்தா. இந்த உலகத்தினுடைய அநேக சூழ்நிலைகள்
மாயைகளிடமிருந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு தைரியமான ஃபரிஷ்தா. நான் ஃபரிஷ்தா சர்வ ஞானமும் நான் உணர்ந்துள்ளேன். இந்த உலகம் ஒரு அழகான நாடக மேடை. இந்த நாடக மேடையில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கென்ற கதாபாத்திரம் கிடைத்துள்ளது. அதை நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஃபரிஷ்தா. அனைத்து விதமான கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபட்ட நான் சுதந்திரமான ஃபரிஷ்தா. நான் ஃபரிஷ்தா. இப்போது இந்த ஷரீரத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய நிஜ தாமமான சூக்ஷ்ம வத்தனத்திற்கு பறக்க ஆரம்பித்து விட்டேன். ஃபரிஷ்தாவாகிய நான் எவ்வித பந்தனங்களும் இல்லாமல் எவ்வித ஈர்ப்புகளும் இல்லாமல் நான் சுதந்திரமாக மேலே பறக்க ஆரம்பித்து விட்டேன். இந்த ஷரீரத்திலிருந்து விடுபட்டவுடன் எவ்வளவு லேசாக என்னை உணர்கின்றேன். எவ்வளவு லேசான உணர்வு. சுகமாக இருக்கின்றதே. நான் ஃபரிஷ்தா பறந்து மேலே சென்று கொண்டே இருக்கின்றேன். சூரிய நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து வெண்மை நிறமான மேக கூட்டங்களுக்குள் நுழைந்து விட்டேன். ஆஹா, சூக்ஷ்மவத்தனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வெண்மை நிற மேக கூட்டங்களுக்குள் எனது அவ்யக்த பாப் தாதாவை பார்க்கின்றேன். பாப் தாதா பிரகாசமாக அழகான ஃபரிஷ்தாவாக இருக்கின்றார். நான் ஃபரிஷ்தா அவ்யக்த பாப் தாதாவிற்கு நடுவில் ஃபரிஷ்தா பாபா இடம் நான் சென்று விட்டேன். அவ்யக்த பாப் தாதா என் வருகை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்.
நான் ஃபரிஷ்தா, அவ்யக்த ஃபரிஷ்தா பாபாவோடு அவருடைய அரவணைப்பில் சுகமாக இருக்கின்றேன். பாப் தாதா எனக்கு திருஷ்டியின் மூலம் சக்திகளை நிறைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய திருஷ்டியை அடையும் நான் அனைத்து விதமான எதிர்மறையான விஷயங்கள், குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு நான் தெளிவாக ஒரு உன்னத நிலையில் இருக்கின்றேன். நான் ஃபரிஷ்தா, பாப் தாதாவுடைய திருஷ்டியினால் பல இன்னல்களிலிருந்து விடுபட்டு நான் சக்திசாலியாக ஆகிவிட்டேன். நான் ஃபரிஷ்தா, பாப் தாதாவின் வரதானங்கள் என்ற கரங்கள் என் தலையின் மீது இருக்கின்றது. பாப் தாதா எனக்கு கூறுகின்றார், ஹே ஆத்மா, நீ சர்வசிரேஷ்ட ஆத்மா, நீ மகான் ஆத்மா, நீ உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மா, நீதான் எனது வலதுகரமான ஆத்மா. நான் உன்னை கோடான கோடி ஆத்மாக்களில் உன்னை தேடி கண்டெடுத்துள்ளேன். ஹே குழந்தாய், நீதான் எனக்கு பிரியமான குழந்தை. இந்த முழு உலகத்தின் மாற்றத்திற்காக, புது உலக ஸ்தாபனைக்காக உன்னை நான் நிமித்தமாக்கியுள்ளேன். ஹே ஆத்மா, முழு உலகத்திலும் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு உன்னை நான் நியமித்துள்ளேன். உனக்கு சர்வ சக்திகளையும் வரதானங்களாக நிறைத்து விட்டேன். பாப் தாதா எனக்குள் சக்திகளை நிறைப்பதை உணர்கின்றேன்.
நான் ஃபரிஷ்தா. பாப்தாதா கூறியவைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக கடைபிடிப்பேன் பாபா. நான் உலக நன்மைக்கான காரியத்தை அவசியம் செய்வேன் பாபா. பாப்தாதா உடனே எனக்கு வெற்றி திலகம் இடுகின்றார். நீ எந்த காரியம் செய்தாலும் அதில் நீ வெற்றியே அடைவீராக. பாப்தாதாவிடமிருந்து வெற்றி திலகத்தை அடைந்த நான் ஃபரிஷ்தா. முழு உலகத்திற்கும் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்காக, பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துவதற்காக, பாப்தாதாவின் துணையோடு நான் சூக்ஷ்ம வத்தனத்திலிருந்து மெதுமெதுவாக சாக்கார உலகத்தை நோக்கி வருகின்றேன். நான் ஃபரிஷ்தா. உலக பூமிக்கு மேல் நிற்கின்றேன். எனக்கு அருகில் ஃபரிஷ்தா பாபாவும் இருக்கின்றார். அவ்யக்த பாப்தாதாவிடமிருந்து சக்திகளை அடைந்த ஃபரிஷ்தா நான் இந்த முழு உலகத்திற்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். பாபாவிடமிருந்து நான் தூய்மையின் சக்தியை அடைந்து முழு உலகத்திற்கும் தூய்மையின் சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு ஆத்மாக்களும், ஒவ்வொரு உயிரினங்களும் பரமாத்மாவின் சக்தியை அடைந்து தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளும் தூய்மையின் சக்தியானது நிறைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்தில் தூய்மையின் சக்தி நிறைய நிறைய விகாரங்கள், அசுத்த உணர்வுகள், எதிர்மறை உணர்வுகள், வீண் விஷயங்கள் அனைத்தும் அழிந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகம் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாக்களும் தூய்மையாகிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஃபரிஷ்தா, பவித்ர ஃபரிஷ்தா. இந்த உலகத்தை பாப்தாதாவுடன் இணைந்து தூய்மையாக்கிக் கொண்டே இருக்கின்றேன்.
தூய்மையான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நான் ஃபரிஷ்தா பரமாத்மா அறிமுக ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஹே ஆத்மாக்களே, நம் அனைவருக்காகவும் நம்முடைய நன்மைக்காக எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமாத்மா தன்னுடைய நிஜ தாமத்தை விடுத்து நம்மை தேடி இந்த பூவுலகிற்கு வந்துவிட்டார். பிரஜாபிதா பிரம்மாவினுடைய உடலில் வந்து நம்முடைய அறிமுகத்தையும் தன்னுடைய அறிமுகத்தையும் நாடகத்தினுடைய ரகசியங்களையும் நமக்கு கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் அந்த ஞானத்தை அடைந்து அதனுடைய முழு லாபத்தையும் அடைவீர்களாக. ஹே ஆத்மாக்களே, பரமாத்ம ஞானத்தை அடைந்து சுகத்தை நீங்கள் அடைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். பரமாத்மா ஞானத்தை அடைந்த ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பரமாத்மா ஞானத்தை அறிந்த ஒவ்வொரு ஆத்மாவும் வாழ்வின் சுகமான நாட்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். ஞானத்தை அடைந்த ஒவ்வொரு ஆத்மாவும் தனது வாழ்க்கையில் சகல சுகங்களையும் அடைந்து சுகமாக இருப்பதை நான் ஃபரிஷ்தா பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய வாயிலும் பாபா வந்துவிட்டார், பாபா வந்துவிட்டார், பாபா வந்துவிட்டார் என்ற அற்புத வார்த்தைகளை நான் காதார கேட்கின்றேன். மேலும் அனைவரும் என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா என்று பரமாத்மாவை மிக அன்போடு நினைவு செய்வதை நான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவின் அன்பை அடைந்து சுகமாக இருக்கின்றார்கள். நான் ஃபரிஷ்தா முழு உலகத்திற்கும் பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக காட்சியளிக்கின்றேன். என் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு பாபாவினுடைய அறிமுகமானது கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. நான் ஃபரிஷ்தா ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய அந்த உன்னத நிலையை நான் ரசிக்கின்றேன். இந்த முழு உலகமும் தூய்மையாகவும் சகல சௌபாகியங்களும் நிறைந்த சுகமான உலகமாக, பொன் உலகமாக மாறுவதை பார்க்கின்றேன். நான் ஃபரிஷ்தா, எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. இந்த உன்னத காரியத்திற்கு பாபா என்னை
நிமித்தமாக ஆக்கியுள்ளார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நான் அற்புத ஃபரிஷ்தா, முழு உலகத்திற்குமே நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாண்காரி ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தாவாகிய நான் இப்போது இந்த உலகத்தினுடைய மறுபாதியாக இருக்கக்கூடிய 5 தத்துவங்களுக்கும் சக்தி கொடுப்பதற்காக இப்போது நான் ஃபரிஷ்தா பாப்தாதாவின் துணையோடு பஞ்ச தத்துவங்களையும் பார்க்கின்றேன். ஒவ்வொரு தத்துவமும் அசாந்தியாக, அப்பவித்திரமாக, மாசுபட்டு தன் நிலை இழந்து பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றேன். இந்த நிலைக்கு காரணம் மனித ஆத்மாக்களுடைய செயல்பாடுகள். மனித ஆத்மாக்கள் தன் நிலையை மறந்த காரணத்தினால் இன்று பஞ்ச தத்துவங்களும் தன் நிலை இழந்துவிட்டது. இப்போது நான் ஃபரிஷ்தா ஞானத்தை முழுமையாக உணர்ந்த நான் பாப்தாதாவிடமிருந்து தூய்மையின் சக்தியை அடைந்து ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நிலமானது பரமாத்ம சக்தியை அடைந்து தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. நில தத்துவம் அதற்கு அமைதியினுடைய சக்தியை நான் ஃபரிஷ்தா கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நில தத்துவமானது அமைதியாகவும் தூய்மையாகவும் ஆகிக்கொண்டே இருப்பதை நான் பார்க்கின்றேன். நான் ஃபரிஷ்தா, தூய்மையின் ஃபரிஷ்தா. நீர் தத்துவத்திற்கு பரமாத்ம சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீர் தத்துவமானது தூய்மையின் வெளிப்பாடாக தூய்மையின் சக்தி நிறைந்து தன்னுடைய அமைதி நிலையை அடைவதை பார்க்கின்றேன். நீர் தத்துவம் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. நீரினுடைய அசுத்தங்கள் அனைத்தும் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. நான் தூய்மையின் ஃபரிஷ்தா. ஆகாய தத்துவத்திற்கு
சக்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆகாய தத்துவத்திற்கு அமைதியினுடைய சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நான் அமைதியின் ஃபரிஷ்தா. காற்று தத்துவத்திற்கு அமைதியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். காற்று தத்துவமானது அநேக மாசுகள் நிறைந்ததாக அமைதி இல்லாமல் இருக்கின்றது. அவற்றை நான் நீக்கி நான் அமைதியின் ஃபரிஷ்தா, அமைதியின் சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். காற்று தத்துவமானது பரமாத்ம சக்தியை அடைந்து தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. நான் அமைதியின் ஃபரிஷ்தா. நெருப்பு தத்துவத்திற்கு அமைதியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அக்னியானது தன் நிலையிலிருந்து மாறி ஆக்ரோஷமாக ஆவேசமாக இருக்கின்றது. அந்த நெருப்பு தத்துவத்திற்கு நான் பாப்தாதாவிடமிருந்து அமைதியின் சக்தியையும் தூய்மையின் சக்தியையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நெருப்பு தத்துவம் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு தத்துவங்களும் தன் நிலையை உணர்ந்து அமைதியாகவும் தூய்மையாகவும் ஆகிவிட்டது. நான் ஃபரிஷ்தா. தத்துவங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ். ஓ பாபா, அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துள்ளீர்கள். நான் ஃபரிஷ்தா, பத்மாபதம் பாக்கியசாலி. மெதுவாக நான் ஃபரிஷ்தா. இந்த பூமிக்குள் சாக்கார உலகத்தில் எனக்களித்த வேடத்தில் வந்து பிரவேசித்து விட்டேன். நான் பவித்திரமான ஆத்மா. எனது தூய்மையின் சக்தியை இந்த ஸ்தூல உடலில் முழுமையாக செலுத்திக் கொண்டே இருக்கின்றேன். தூய்மையின் சக்தியானது எனது இந்த ஸ்தூல உடலில் முழுமையாக நிறைகின்றது. இந்த உடலானது தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது.
இந்த உடல் பரிசுத்தமாகிவிட்டது. நான் ஆத்மா, அமைதியின் சக்தி நிறைந்த ஆத்மா. எனது அமைதியின் சக்தியை இந்த முழு உடலுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். உடலினுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் அமைதியாக, தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. நான் தூய்மையான ஆத்மா. நான் அமைதியான ஆத்மா. நான் தூய்மையான ஆத்மா. நான் தூய்மையான ஆத்மா. நான் தூய்மையான ஆத்மா. ஓம் சாந்தி.